வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். தொப் என்ற சத்தம் கேட்டதும் அந்த காலணியை எட்டி பார்த்தது. எல்லாவற்றுக்கும் முந்திரி குட்டை மாதிரி முன்னால் வந்து நிற்கும் லட்சுமி மாமிதான் எப்போதும் முதலில் எட்டி பார்த்தாள். ஐயோ, கௌரி விழுந்து கிடக்கிறாள், எல்லோரும் ஓடி வாங்களேன் என்று அவளுடைய கூச்சலை கேட்டு மாடியில் குடியிருந்த மோகனும் சங்கரும் முதலில் எட்டி பார்த்தார்கள். பக்கத்து வீட்டில் இருந்து ஹோமியோபதி டாக்டர் கோபாலும் அவர் மனைவி ரேவதியும் கூட எட்டி பார்த்தார்கள். நேற்று குடித்த சாராயத்தின் போது இன்னும் தெரியாததால் தள்ளாடியபடியே மாதவன் நாயர் வெளியில் வந்தார். அங்கே கௌரி அவர் மகள் விழுந்து கிடந்தாள். பக்கத்தில் சில்வர் குடம் உருண்டு கிடந்தது. குடத்திலிருந்து நீர் ஓடி அவளை ஒரு பக்கமாக நனைத்திருந்தது. என்ன மாமி, கௌரிக்கு என்ன ஆச்சு என்று கேட்டபடியே மோகன் படியிறங்கி ஓடி வந்த பின்தான் மற்றவர்களுக்கும் உணர்வு வந்தது. எல்லாரும் சூழ்ந்து கொள்ள மகளே என்று அலறிக்கொண்டு நாயர் மகளை தூக்கினார். காற்றை விடுங்கள் என்று சொல்லியபடியே டாக்டர் நசுங்கி கிடந்த குடத்திலே கொஞ்சம் தண்ணீர் எடுத்து முகத்தில் தெளித்தார். அவசரமாக மனைவியிடம் ஸ்டெதஸ்கோப்பை கொண்டு வர சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தார். முகம் சுருங்கியது. சந்தேகத்தோடு நாடியை பிடித்து பார்த்தார். நெற்றி நரம்புகள் சுருங்கியது. கவலையோடு சுற்றிலும் தன் பார்வையை ஒரு தரம் ஓடவிட்டார். பயப்படும்படியாக ஒன்றும் இல்லையே டாக்டர்? பின்னால் நின்ற சங்கர் தயக்கத்துடன் கேட்டான். பயப்படும்படியா ஒன்றும் இல்லை, ஆனா என்று இழுத்தார். என்ன டாக்டர் விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, அவசரப்படுத்தினாள் மாமி. அவர் பதில் சொல்வதற்கு வாயை திறந்த சமயம் கௌரி மயக்கம் தெளிந்து எழுந்தாள். எல்லோருடைய கண்களும் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து அவசரமாக ஆடைகளை சரி செய்து கொண்டாள். ஏண்டியம்மா, தண்ணீர் கொண்டு வர்றவ பார்த்து வரப்படாதோ, இப்படியா வழுக்கி விடுவ என்று கேட்டுக்கொண்டே குடத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் மாமி. மெதுவா எழுந்து உள்ளே போ மகளே, நாயர் வேதனையுடன் சொன்னார். குடத்தை மாமியிடம் இருந்து வாங்கி கொண்டு எழ முயன்ற கௌரி குபீர் என்று வாந்தி எடுத்தாள். எல்லோரும் அருவருப்புடன் 3 அடி பின்னுக்கு தள்ளி ஓடினார்கள். எழ முயன்ற கௌரி முடியாமல் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். நாயரே, என் வீடு வரை வாங்க என்று கூறி நாயரை அழைத்துக் கொண்டு டாக்டர் தன் வீட்டிற்குள் நுழைந்தார். எல்லாரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு பிரம்மை பிடித்தது போல் நின்றார்கள். அந்த காலனியில் பலதரப்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தன. வாயாடி என்று பெயர் எடுத்த லட்சுமி மாமி, அவள் வீட்டுக்காரர் ராமமூர்த்தி, அரட்டை அரிப்பதற்கென்றே மாடியில் குடியிருக்கும் கல்லூரி மாணவர்கள் மோகன், சங்கர், டாக்டர் கோபால், அவர் மனைவி ரேவதி, 24 மணி நேரமும் குடியில் மிதக்கும் மாதவன் நாயர், அவருடைய ஒரே மகள் கௌரி. இப்படி காலனியே கலகலப்பாக இருந்தது. கௌரி காலனிக்கு கனவுலக கன்னியாக வலம் வந்து கொண்டிருந்தாள். அவள் யாரை காதலிக்கிறாள் என்று எல்லாரும் வெட்டு கட்டி கொள்ளும் அளவுக்கு எல்லாருடனும் அந்யோன்யமாக சிரித்து பழகும் சிட்டுக்குருவியாக சிறகடித்து பறந்தாள். மோகன் கொஞ்சம் டீப்பாக லவ் பண்ண தொடங்கிவிட்டான். சங்கர் அவனுக்கு நேர்மாறானவன். வாய்ப்பு கிடைத்தால் எதையும் ஒரு தடவை அனுபவித்து பார்த்து விட வேண்டும் என்ற துடிப்பு உள்ளவன். டாக்டரும் ஐயரும் கௌரியை கண்டால் அசடு வழியும் அளவுக்கு அவள் மேல் பிரியம் வைத்திருந்தார்கள். தாயில்லா பெண் என்பதால் பொதுவாக எல்லாரும் அவளிடம் பாசம் வைத்திருந்தார்கள். ஏண்டி லட்சுமி, எல்லாரும் திகைத்து போய் நின்னுட்டீங்க, வானமா இடிஞ்சு போச்சு என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் மாமி. அவளுடைய வீட்டுக்காரர் ராமமூர்த்தி ஆபீஸில் இருந்து வந்தவர் எதிரே நின்று எல்லோரையும் முற்று பார்த்து கொண்டிருந்தார். இப்படி வாங்கோ என்று அவசரமாக அவரை இழுத்துக்கொண்டு தன் வீட்டுக்குள் நுழைந்தாள் லட்சுமி. விபரீதமாக எதுவோ நடந்துள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு ராமமூர்த்தி வழியாடு போல அவளை பின்தொடர்ந்தார். ராமமூர்த்தி மனைவியை எதிர்த்து பேசாத மாமனிதர். காய்கறி நறுக்குவதில் இருந்து கடைக்கு போவது வரை மாமி சொன்ன வேலையை மறுக்காமல் செய்து முடிக்கும் பெரிய மனிதர். என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாதவர். மனைவியை தொடர்ந்து போனவர் மாமி படியரென்று வெளிக்கதவை அடித்து சாத்தி கொண்டு உள்ளேயே வைத்து நம்மை 4 சாத்து சாத்தி விடுவாளோ என்று பயந்தார். ஏண்டே லட்சுமி, இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்கடி என்னை உள்ளே விட்டு கதவை சாத்திர நடுங்கியபடியே கேட்டார். அசடாட்டம் உளராதே, அந்த கௌரி குட்டி பண்ணி இருக்கிறதை கேட்டையலா என்று காதில் கிசுகிசுத்தாள். விஷயம் விபரீதமாக போவதை உணர்ந்தவரா என்னடி பண்ணனா என்று அப்பாவித்தனமாக கேட்டார். முழுகாம இருக்கிறான்னா முகத்தை ஒரு கோணலாக்கி கொண்டு சொன்னாள். போ, இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சுவாரஸ்யம் இல்லாமல் ராமமூர்த்தி சொன்னதும் லட்சுமி தலையில் அடித்துக் கொண்டாள். ஐயோ ஐயோ, கல்யாணமாகாம இருக்கிற கண்ணி கொண்டு முழுகாம இருக்கிற கொடுமை நடந்து போச்சுங்க என்று விளக்கினாள். நிலைமையின் விபரீதம் அப்பொழுதுதான் அவர் புரிந்தது. அவரால் பதில் பேச முடியவில்லை. கொஞ்ச நேரம் ஒன்றும் பேசாமல் ஊமையாகி நின்றார். உண்மையாகவா சொல்ற? நீண்ட நேரத்துக்கு
பின் நம்ப முடியாமல் கேட்டார். அப்படித்தான் தோணுது. அவ மயக்கம் போட்டு விழுந்தப்ப பித்த மயக்கம் என்றுதான் நினைச்சேன். ஆனா அவ வாந்தி எடுத்த பிறகுதான் சந்தேகம் வருது. அதுவும் இல்லாம நாயரை டாக்டர் கூட்டிக்கிட்டு போனாரே, அது கூட அவர்கிட்ட விஷயத்தை சொல்லதான்னு நினைக்கிறேன். லட்சுமி ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள். கௌரி பாவண்டி லட்சுமி, ராமமூர்த்தி பெருமூச்சு விட்டபடி சொன்னார். ஆமா, கல்யாணம் பண்ணிக்காமலே அவ நாட்டுல கர்ப்பம் ஆயிடுறா. நாமளும் தான் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு. ஒரு புள்ள குட்டி உண்டா? எல்லாம் என் தலையெழுத்து. லட்சுமி உப்பாரியில் இறங்கி விட்டாள். லட்சுமியின் தாக்குதல் திரும்புவதை அறிந்ததும் ராமமூர்த்தி கூனி குறுகி போனார். பிள்ளை பெற்றுக் கொள்வது மட்டும்தான் திருமணமானவர்களின் பெரிய லட்சியமா? தனக்குள் எழும் இந்த கேள்வியை எத்தனையோ முறை எல்லாரிடமும் கேட்க முயன்று முடியாமலேயே முறிந்து போனவர் அவர். ஊமை காயமாக உள்ளத்தில் ஒரு வலி இத்தனை வருடமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை எப்படி போக்குவது? மருந்து தெரியாமலே மனம் குழம்பினார். குழந்தை இல்லாதது பெரிய குற்றமா? இதுக்கு ஏன் லட்சுமி இப்படி ஒப்பாரி வைக்கிறார்? சத்தம் கேட்டு யாராவது எட்டி பார்க்க போறாங்க. வாயை மூடுடி, மெதுவாகத்தான் சொன்னார். உங்களுக்கு என்ன, உடைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியுமா? ஏண்டி லட்சுமி மலடு, உனக்கா உன் புருஷனுக்கான ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தையும் கேட்கிறப்ப எனக்கு மானம் போறது. லட்சுமி கத்தினாள். இதற்கு மேல் வாயை திறந்தால் காலனியே திரண்டு வந்து காரணம் கேட்கும் என்று ராமமூர்த்திக்கு தெரியும். அதனால் அவளை அடக்க முயல்வது கூட வீண்தான் என்பதை உணர்ந்தவராய் சாய்வு நாட்களில் சாய்ந்து விட்டார். கோடை காலத்தில் திடும் என்று ஒரு பாட்டம் பெய்த மழை ஓய்ந்தது போல லட்சுமி ஓய்ந்தாள். மெதுவாக புருஷன் பக்கமாக வந்து உற்று பார்த்தாள். கண்கள் மூடி இருக்க எதுவுமே நடக்காதது போன்ற புன்னகை கீற்று இதழ்களின் ஓரத்தில் இலையோட ராமமூர்த்தி உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் லட்சுமிக்கு மேலும் கத்தி கொண்டு வந்தது. நான் ஒருத்தி கத்திக்கிட்டு கிடக்குறேன், நீங்க பாட்டுக்கு எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சொரணி இல்லாம உட்கார்ந்துட்டா என்ன அர்த்தம் என்று நாற்காலியோடு குலுக்கினாள். என்ன செய்ய சொல்ற? புதிதாக பார்ப்பது போல் அவளை பார்த்து கேட்டார். நவீன முறையிலே என்னென்னவோ டெஸ்ட் எல்லாம் வந்திருக்குல்ல, நாம டெஸ்ட் பண்ணி பார்த்து நமக்கு குழந்தை உண்டா இல்லையா என்று பார்த்துட்டா என்னங்க? இத்தனை வருஷமா ஓட்டி விட்டோம், இனிமே எதுக்கடி அந்த வம்பெல்லாம்? டாக்டருங்க கிட்ட போய் நீ சொல்றபடியே டெஸ்ட் பண்ணினோன்னு வச்சுக்க, யாருக்கோ ஒருத்தருக்கு குறை இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் காலம் பூரா நமக்கு நிம்மதி இல்லாம போயிடு லட்சுமி. என்ன சொன்னாலும் சரி, பார்த்துதான் ஆகணும். பார்க்கிறதை பத்தி ஒண்ணும் இல்லடி, நம்ம தலையெழுத்துப்படிதான் எல்லாம் நடக்கும்னு நான் நம்புறேன். அதனாலதான் டெஸ்ட் அது இதுன்னு மனசை குழப்பிக்க வேண்டாம்னு பார்க்கிறேன். எங்க பாட்டி 10 பிள்ளைங்க பெத்தவ. எங்க அம்மாவுக்கு நாங்க 6 பேர் பிறந்தோம். எங்க குடும்பத்திலேயே மலடின்னு யாருமே இருந்தது இல்லை. நீங்க பயப்படுறதை பார்த்தா உங்க மேலேயும் உங்க பரம்பரை மேலேயும் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலேதான் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிட்டாலும் இப்படி தட்டி கழிக்கிறீங்க. லட்சுமி குரல் மறுபடியும் உயரத் தொடங்கியது. பாவி மகள், எப்படி பண்ணி புட்டையே! குரலும் மடார் மடார் என்று சாத்துகிற சத்தமும் ராமமூர்த்தியின் செவிகளில் விழுந்தது. லட்சுமி, நம்ம ஒப்பாரி அப்புறம் வச்சுக்கலாம் அப்படி. நாயர் தன் மகளை போட்டு சாத்துகிறான் போல இருக்கு, வாடி அதை முதல்ல நிறுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டே வெளியில் வந்தார். மறுபடியும் காலனியை குடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. கௌரி தரையில் புரண்டு கொண்டிருந்தார். நாயர் அவளை மிதித்துக் கொண்டிருந்தார். யோ நாயரே, எதுக்கு ஏன் இப்ப கௌரியை போட்டு இப்படி மிதிக்கிற? அவ என்ன ஏன் தப்பு பண்ணினா? ராமமூர்த்தி குறுக்கே விழுந்து தடுத்தார். உங்களுக்கு ஒன்னும் தெரியாத ஐயரே, என் மான மரியாதை எல்லாம் இவ காத்துல பறக்க விட்டுட்டா ஐயரே, இவளை கொல்லாம விட மாட்டேன். சொல்லியபடியே மறுபடியும் உதைத்தார். நாயரே, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கே பொண்ணை கட்டி வைக்கிறது தான் நியாயம். வீணா அவளை போட்டு அடிச்சு பிரயோஜனம் இல்ல. டாக்டர் முன் வந்து பஞ்சாயத்து பேசினார். ஆள் யாருன்னாவது சொல்ல சொல்லுங்க. 2 பேரையும் ஒன்னா வச்சு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை. யோ, பெண்ணாலே மானம் போச்சுன்னு இன்னைக்கு வாய்களிய பேசுற நீ, வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கா என்பதை மறந்துட்டு நாள் முழுக்க குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்களே, இந்த மானம் ரோசம் அப்ப எங்கேயா போச்சு? ராமமூர்த்தி ஆவேசமாக கேட்டார். அதுவரை குடியை மறந்திருந்த நாயருக்கு டக் என்று ஞாபகம் வந்துவிட்டது. இடுப்பில் செருகி இருந்த பாட்டிலை திறந்து கடகடவென்று குடித்தார். மறுபடியும் மகளை 4 சாத்து சாத்தினார். நீங்க தள்ளுங்க நாயரே, நான் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு டாக்டர் மனைவி முன்னால் வந்தாள். லட்சுமியும் சேர்ந்து கொண்டாள். கௌரி, பயப்படாம தைரியமா சொல்லு. இதற்கு காரணம் யார்? அவளை தடவி கொடுத்தபடியே மாறி மாறி இருவரும் கேட்டார்கள். ரேவதியின் மடியில் விழுந்து விம்மினாள் கௌரி. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இப்படியே இருந்தா என்ன கௌரி அர்த்தம்? வாயை திறந்து பேசு, இல்லை என்றால் எல்லோருடைய தலையும் உருளும் போல இருக்கு.
மோகன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டான். சொல்லு கௌரி, சொல்லு. பூவா இருந்தா உன்னை நாராய் கிழிச்சு போட்ட அந்த அயோக்கியன் யாருன்னு சொல்லு. நீ விரும்பினால் சொல்லு. ராமமூர்த்தி உணர்ச்சியுடன் கேட்டார். சுற்றி நின்றவர்களை மிரள மிரள பார்த்தாள். ஒன்றுமே பேசாமல் மறுபடியும் அழுதாள். இப்ப அவளை ஒன்னும் கேட்க வேண்டாம், அதிர்ச்சியிலே இருக்கா, மெதுவாத்தான் பேசி உண்மையை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் பொறுமையா நடந்துக்கோங்க நாயர் என்று சொன்ன டாக்டர் அவளை உள்ளே அழைத்து போக சொல்லி மனைவியிடம் சைகை செய்தார். காலக்கடலில் மாத நதிகள் உருண்டன. மாதம் ஏறிக்கொண்டிருந்ததே தவிர அந்த காலனியின் மனச்சுமை இறங்கவில்லை. நாயர் எவ்வளவோ மிரட்டியும் முருட்டியும் பார்த்தார். களங்கத்துக்கு காரணமானவனை வாய் திறந்து சொல்லாத ஊமையாகவே இருந்து விட்டாள். கருவை அழுத்து விடலாமா டாக்டர்? நாயர் பலமுறை டாக்டரை கேட்டு விட்டார். டாக்டர் அவரை எரித்து விடுவது போல பார்த்துவிட்டு இனிமேல் அப்படி செய்வது பைத்தியக்காரத்தனம் என்று கூறிவிட்டார். முடிவு தெரியாமலே காலனி துயரத்தில் மூழ்கி கிடந்தது. கௌரியால் வெளியில் தண்ணீர் எடுக்க வர முடியவில்லை, தெருக்கூட்ட வர முடியவில்லை. ஜன்னல் கம்பிகளை பிடித்துக் கொண்டு புகைப்படைந்த ஓவியமாக அவள் நிற்பதை பார்க்கும் போதெல்லாம் மற்றவர்கள் செய்த கேலியும் கிண்டலும் அவளை கொன்றன. எல்லாவற்றையும் மறந்தவளா, எதை பற்றியும் கவலைப்படாதவளாக வெட்ட வெளியை விரித்து பார்த்தபடியே அவள் இருந்தாள். வாசலில் கோலம் போட வந்த லட்சுமி கருமம் கருமம் என்றபடி அவசரமாக திரும்பி வரவும், என்னடி லட்சுமி, ஏன் இப்படி பதற என்று ராமமூர்த்தி கேட்டார். ஜன்னல் கிட்ட நின்னுக்கிட்டு மாமி என்று கூப்பிடுகிறா, அவ முகத்துல முழிச்சுக்கிட்டு எப்படி கோலம் போடுவது, அதான் வந்துட்டேன். அவளும் உன்னை போல பொண்ணுதானடி. ஒரு பெண்ணோட நிலையை இன்னொரு பொண்ணு அனுதாபத்தோட நினைச்சு பார்க்கணுமே தவிர அருவருப்போடு நினைச்சு பார்க்க கூடாது. இப்ப அவ இருக்கிற நிலையிலே நீ அவளுக்கு ஆறுதல் சொல்லணுமே தவிர தப்பா நினைச்சு ஒதுக்க கூடாதுடி. இப்ப நான் தப்பா என்ன செஞ்சுக்கிட்டேன்? தொட்டவன் யாருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா அந்த அழுத்தக்காரி. இன்னும் 2 மாசம் போனா குட்டியை பெத்து கட்டிலில் போட போறா. அப்ப யாருன்னு தெரியாமலே அந்த குட்டி அல்லல் பட போறது. புருஷனே இல்லாம பிள்ளையை பெத்துக்க போறவளுக்கு நீங்க என்ன வக்காலத்து? லட்சுமியின் சொற்களில் கோபம் சூடு கட்ட துவங்கியதும் ராமமூர்த்தி ஆமை போல் அடங்கி போனார். எவளுக்கோ பறந்துகிட்டு என்னென்னமோ பேசுறீங்களே, மெடிக்கல் செக்கப்க்கு போகணும்னு தலையிலே அடிச்சுக்கிறேனே, அதை கேட்டீங்களா? நீங்கள் எல்லாம் ஒரு ஆம்பளை தானா? உங்களுக்கு எல்லாம் ஒரு பொண்டாட்டி. தூ! லட்சுமி சொல்லிவிட்டு நகர்ந்ததும் சுருண்டு போனார் ராமமூர்த்தி. நேரம் போனது தெரியாமல் உட்கார்ந்து இருந்த ராமமூர்த்தி கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு சுயநிலைக்கு வந்தார். லட்சுமி போய் திறப்பாள் என்று சிறிது நேரம் பொறுத்து பார்த்தார். பலன் இல்லை. தானே சென்று திறந்தார். மோகனும் சங்கரும் சூட்கேஸ்களுடன் நின்றார்கள். வாங்கப்பா, பெட்டியோட காலங்காத்தாலே எங்க புறப்பட்டுட்டீங்க என்று கேட்டபடியே உள்ளே வர சொன்னார். சார், நாங்க மாடியை காலி பண்ணிக்கிறோம். உங்ககிட்டையும் மாமி கிட்டையும் சொல்லிட்டு போகத்தான் வந்தோம். எதுக்குப்பா மாடியை காலி பண்ண போறீங்க? நீங்க இருந்ததாலே சிரிப்பும் பேச்சும் கலகலப்பா இருந்துச்சு. இப்ப திடீர்னு காலி பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டுக்கொண்டே லட்சுமி 2 காஃபி கொண்டா என்று உள்பக்கம் திரும்பி குரல் கொடுத்தார். காலனியே நாரிக்கிட்டு வருதே சார். ஒண்ணுமே பேசாம ஊமை குரத்தியா இருக்கிற கௌரி, நாளைக்கு என் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு அப்ப இவன் தான் சொல்லி எங்களை கையை காட்டினால் என்ன பண்றது? அதான் மான மரியாதையுடன் காலி பண்ணிக்கிறோம். சங்கர் அழுத்தமாக பேசினான். இருவரையும் உற்று ஒரு வினாடி பார்த்த ராமமூர்த்தி, நீங்க 2 பேரும் அவளை லவ் பண்ண போட்டி போட்டீங்களேடா, அது என்ன ஆச்சு என்று கேட்டார். தோட்டம் நல்லா இருக்கேன்னு சுத்தி வர முயற்சி பண்ணினோம். களைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி சார் கால் வைக்க முடியும்? மோகன் நாசுக்காக கேட்டான். அப்படி சொல்லுடா ராஜா என்று சொல்லிக்கொண்டே லட்சுமி காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள். மாமி, நீங்களும் காலி பண்ண போறதா சொன்னீங்களே, சீக்கிரம் பண்ணிடுங்க என்று அட்வைஸ் செய்துவிட்டு இருவரும் புறப்பட்டார்கள். ஜன்னல் ஓரத்தில் மங்கிய நிலவாக கௌரி தெரிந்தாள். நிமிர்ந்து பார்க்கவே நேரம் இல்லாதவர்கள் போல் நடந்தார்கள். ஊமை கனவாக நாட்கள் நகர்ந்தன. ஐயோ அம்மா என்று அலறலும் கதவு படபடவென்று தட்டப்படும் சத்தமும் கேட்டு திடுக்கிட்டு விழுத்தார் ராமமூர்த்தி. பக்கத்தில் லட்சுமி உறங்கிக் கொண்டிருந்தாள். லட்சுமி, சீக்கிரம் எழுந்துரு, கௌரி பிரசவ வழியால் கத்துறா, கதவை வேறு யாரோ தட்டுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே மணியை பார்த்தார். மணி 3. தட்டப்படும் சத்தம் அதிகரித்தது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்த லட்சுமி சில நொடிகள் திகைத்து உட்கார்ந்து விட்டு எழுந்து போய் கதவை திறந்தாள். டாக்டர் மனைவி ரேவதி அவசரமாக கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தாள். மாமி, கௌரிக்கு பிரசவ வலி, கொஞ்சம் வாங்களேன். அவசரத்தில் வார்த்தைகள் தடுமாறின. வெக்கங்கெட்டவளுக்கு பிள்ளை பிறக்க போறது என்பதற்காக விவரம் கேட்டு போய் கூப்பிட வந்துட்டீங்க ரேவதி. சொல்லி முடிப்பதற்குள் சொல் என்று கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் ராமமூர்த்தி. பெண்ணுக்கு தாயின்னு பேர் வந்ததே, அவள் தாய்மை உள்ளவளா இருக்கணும்னு தாண்டி என்று ஆவேசம் வந்தவர் போல் சொன்னவர், இவ வராட்டி போகட்டும், நான் வாரேன் என்று முன்னால் நடந்தார்.
ராமமூர்த்தியை பார்த்ததும் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி எழ முயன்றாள் கௌரி. நாயர் விம்மிக் கொண்டிருந்தார். வேண்டாம் கௌரி என்று சைகை செய்தவர் தலைப்பக்கம் சென்று அவள் கரங்களை மெதுவாக பற்றினார். டாக்டர் பக்கத்தில் இருந்தும் எதுவும் செய்ய தோன்றாமல் புலம்பினார். சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ராமமூர்த்தி உக்கிரமாக கத்தினார். வேண்டாம் என்று கௌரி சைகை செய்தாள். கால் பக்கம் வந்து நின்று லட்சுமியை பார்த்து சோகமாக சிரிக்க முயன்றாள். முடியவில்லை. பக்கத்தில் வரும்படி சைகை செய்தாள். லட்சுமி தயங்கி தயங்கி அருகில் நெருங்கினாள். எல்லாரையும் மாறி மாறி பார்த்த கௌரி அனைவரையும் வெளியில் போக சொல்லி சைகை செய்தாள். புரிந்து கொண்டு ஒவ்வொருவராக வெளியேறினர். மாமி, இப்ப நான் பேசலாமா? திணறியபடி கௌரி இப்படி சொன்னதும் லட்சுமி திடுக்கிட்டாள். 10 மாதம் ஊமையாகி போனவள் இப்ப பேசட்டுமா என்று கேட்டதும் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தாள். சுற்றிலும் தன்னை தவிர ராமமூர்த்தியும் லட்சுமியும் மட்டுமே இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்ட பின் முனகி பேசத் துவங்கினாள். இத்தனை நாளா ஊமையாகி போனவள் இப்ப பேசுறாளேன்னு ஆச்சரியப்பட வேண்டாம் மாமி. உண்மையை சொல்ல முடியாமல் தான் ஊமையாகி போனேன். இப்ப உங்களையெல்லாம் விட்டுட்டு போக போறேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. போறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு அப்பன் பேர் தெரியாம போயிடக்கூடாது என்றுதான் இப்ப வாய் திறந்தேன். மாமி, நீங்க நினைச்ச மாதிரி மாமா ஒன்னும் கையால் ஆகாத ஆம்பளை இல்லை. உங்களுக்குத்தான் அவருக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிற பாக்கியம் இல்லாம போச்சு. பல டாக்டர் கிட்ட மாமா தன்னை பற்றி நல்லா டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். நீங்க அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவீங்களா? அது ஏன்னு டாக்டர் கிட்ட உங்களை செக்அப் பண்ண சொல்லி மாமா கேட்டிருக்கிறார். தாயாகிற பாக்கியம் உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாமா அதை சொன்னா உங்க மனம் புண்படும் என்று உங்களுக்கு தெரியாமலே மறைச்சு வச்சுட்டார். அவரோட உயர்ந்த மனச புரியாம அவரை வார்த்தையிலேயே நீங்க கொண்டுகிட்டு இருந்தீங்க. குடிகார அப்பன் என்னை விட்டுட்டு போனப்ப எல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்ல மாமா வருவாரு. அப்பத்தான் அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் தேவைன்னு எனக்கு தோணுச்சு. மாமாவால் அப்பாவாக முடியும் என்று நிரூபிச்சு காட்ட என்ன வழின்னு நானே யோசிச்சு கடைசியில என்னையே அவர்கிட்ட இழந்துடுறதுதான் வழின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மாமாவை வற்புறுத்தி நான் தான் மேலே பேச முடியாமல் மூச்சு திணறியது. இடுப்பு வலி வேறு அதிகமாகி விட்டது. மீதியை அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல ஆஸ்பத்திரிக்கு புறப்படுன்னு சொல்லிவிட்டு திரும்பிய ராமமூர்த்தியை கெட்டியாக பிடித்து கொண்டாள். வீண் முயற்சி பண்ணாதீங்க மாமி, எல்லாவற்றையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம்னு மாமா சொன்னாரு. அந்த புண்ணியவானை காட்டி கொடுக்க நான் விரும்பலை. உங்களுக்கு துரோகம் பண்ணி விட்டதற்காக அவர் எவ்வளவு அழுதார் என்று எனக்குத்தான் தெரியும், கடவுளுக்கும் தெரியும் என்று சொல்லி கொண்டு போனவள் அம்மா என்று அலறினாள். வீல் என்ற சத்தம் புதிய ஜனனத்தை புலப்படுத்தியது. கௌரி, என்னை மன்னித்து விடு. தாலி கட்டி 15 வருஷமாயும் கட்டின புருஷனை புரிஞ்சுக்காத பாவி ஆயிட்டேன். பொங்கிய கண்ணீரை துடைத்தபடி அவள் கையை பற்றியவள் அது துவண்டு விழுவதை பார்த்து, ஐயோ கௌரி, நம்மை விட்டுட்டு போயிட்டாங்க என்று தலையில் அடித்துக் கொண்டு கதறினாள். அலறல் சத்தம் அதிகமானதால் வெளியில் நின்றவர்கள் எல்லாரும் வேகமாக ஓடி வந்தனர். இறந்து கிடக்கும் கௌரி, பிறந்து கதறும் அழலை இரண்டையும் மாறி மாறி பார்த்தார்கள். கௌரி, என் கண்ணை திறந்துட்டு போன உன் பிள்ளையை என் பிள்ளையா இனி நான் வளர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு குழந்தையை அள்ள கையை நீட்டினாள் மாமி. தொடாதே, உக்கிரமாக கர்ஜித்தார் ராமமூர்த்தி. எல்லாரும் திடுக்கிட்டு அவரை பார்த்தார்கள். இந்த குழந்தையை வளர்க்க இந்த காலனியில் யாருக்கும் தகுதி இல்லை. அது எங்காவது ஆசிரமத்தில் தான் வளர வேண்டும். இந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் வரை நான் அதுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இது சத்தியம் என்று சொன்னவர் குழந்தையை அள்ளிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.